ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக வீட்டுல புலி வெளியில எலி எஸ் வி சேகர் படம் ஒன்று வந்தது. அதே மாதிரி கேரக்டரில் தான் இருக்கிறார் நம்முடைய பிரதமர். நாம் தான் முதலில் இந்த மாதிரி கைவிலங்கு போட்டு அனுப்பியிருக்கிறார்கள் இந்தியர்களை அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்புவதற்கு என்று செய்தியை முதலில் வெளியிட்டது நம்முடைய பேச்சுரிமை சேனல். இப்பொழுது புதிதாக கால்விலங்கும் போட்டு அனுப்பியிருக்கிறார்கள் என்ற புதிய செய்தியும் வந்திருக்கிறது. இன்னும் ஏராளமான செய்திகளும் உள்ளே இருக்கிறது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். C-17 ரக விமானத்தில் கொண்டு வரப்பட்ட 240 இந்தியர்களுக்கும் கால்விலங்கும் கைவிலங்கும் பூட்டி கொண்டு வந்து விமானத்தில் ஏற்றி 40 மணி நேரம் அந்த விலங்குகளை அவிழ்க்கவே இல்லை. பாத்ரூம் போறதா இருந்தாலும் அந்த கைவிலங்கோடு தான் கால் விலங்கோடு தான் பாத்ரூமுக்கு போக வேண்டும் எப்படி என்று ஒரு நாளாந்தரமாக நடத்தி ஏதோ மிகப்பெரிய கிரிமினல் குற்றம் செய்தவர்களைப் போல, பாலியல் குற்றம் செய்தவர்களைப் போல அவங்கள கூட மரியாதையாக நடத்தும் அமெரிக்கா. பிழைக்க போனவர்களுக்கு எல்லோரும் குடியேறுகின்ற குடியேற்ற நாடு. வந்தேரிகள் முன்னாடி போனவன் வந்தேரி இல்லை, பின்னாடி போனவன் வந்தேரியா? அப்படி சென்றவர்களுக்கு திருப்பி அனுப்புற அதை ஒரு மரியாதை கூட கொடுக்க தெரியல. இந்த வகையில் நாம் அரபு நாடுகளை பாராட்டலாம். அரபு நாடுகளில் 1 மாதம் பிடிச்சி ஜெயிலில் வைப்பாங்க. சாப்பாடு அதெல்லாம் மரியாதையாக நடத்துவார்கள். அதன் பிறகு உன்னோட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக கொண்டாந்து ஏர்போர்ட்டில் வழி அனுப்பிவிட்டு அவங்களே டிக்கெட் இல்லைன்னா, டிக்கெட் வாங்குறது காசு இல்லைன்னா அவங்களே டிக்கெட் போட்டு மரியாதையாக அனுப்பி வைப்பார்கள். இன்று வரை அந்த நடைமுறையை கடைப்பிடிக்கிறது அரபு நாடுகள். மலேசியா கூட அப்படித்தான். ஆனால் அமெரிக்கா மட்டும்தான் வஞ்சம் தீர்க்கிறார்கள் இவர்கள். பயமுறுத்தலா? சரி, அப்படி அனுப்பியவர்கள் அந்த அமெரிக்க விமானத்தில் அமெரிக்க இராணுவ விமானம் வந்தது இந்தியாவிற்கு. அதை எப்படி நுழைய விடலாம்? அமெரிக்க இராணுவ விமானத்தில் என்னென்ன கருவிகள், என்னென்ன உளவு கருவிகள் வைத்திருந்தார்கள் என்று நமக்கு என்ன தெரியும்? அந்த விமானத்தை பரிசோதிப்பதற்கு உள்ளே அனுமதித்தார்களா? இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் உள்ளே போக முடியுமா? போவதற்கு உள்ளே சென்று சர்ச் பண்ண வேண்டாமா? என்னென்ன உளவு சாமான்கள் பொருத்தி இருக்கிற, எப்படி வந்த, என்னென்ன உளவு தகவல்கள் எடுத்திருக்கான்னு சொல்லி செக் பண்ண வேண்டாமா? அந்த 45 அமெரிக்க இராணுவ வீரர்கள் முறையான விசா இல்லாமல் வந்திருக்காங்களே, அவங்களை எப்படி இந்திய மண்ணில் லேண்ட் ஆகிறதுக்கு அனுமதிச்சாங்க? இது எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு பிரதமர் இருக்கிறார் இந்தியாவில். இப்படித்தான் சொல்ல முடியும். இவற்றில் எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு பிரதமராக இருக்கிறார் இந்த பிரதமர். ஒரு தொடை நடுங்கி பிரதமர். அதான் சொன்னேன், வீட்டில் புலி வெளியில எலி. வீட்டில் தான் வீரம் பேசுவார். வீட்டில் தான் அந்த கேரக்டர், அந்த படத்தினுடைய கேரக்டர் வீட்டில் வீரம் பேசுவார். வெளியில் போனால் உத வாங்கிட்டு வருவார். அதே மாதிரி இந்தியாவிற்குள் தான் வீரம் பேசுவார் திரு மோடி அவர்கள், பாரத பிரதமர் மோடி அவர்கள். பாரதிய ஜனதா கட்சி சங்கி கும்பல் இந்தியாவுக்குள்ள தான் உங்கள் வீரத்தை காட்ட முடியும். வெளியில் போனால் உத வாங்கிட்டு வர்றீங்க. மிகப்பெரிய அவமானத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். இங்க வேணா நீங்க மசூதியை இடிக்கிறது, இஸ்லாமியர்களை உயிரோடு போட்டு எரிக்கிறது, பாலியல் தொந்தரவு, மாட்டுக்கறி வச்சிருந்தா கொல்றது, இதையெல்லாம் உள்ளூரிலே நீங்க புலியாக செயல்படுகிறீர்கள். வெளியே போனா உத வாங்கிட்டு வர்ற. சரி, உதை வாங்குகின்ற இவ்வளவு கேவலமாக நடத்தப்படுகின்ற ஹரியானா சகோதரர்கள், குஜராத்தி சகோதரர்கள், பஞ்சாப் சகோதரர்களை எல்லாம் போய் பார்க்க கூட இல்லை. ஒரு வெளியுறவுத்துறை அதிகாரி எவனுமே போய் பார்க்கல. அவன் சாப்பிட்டானா, டீ சாப்பிட்டானான்னு விசாரிக்க கூட இன்று வரை விசாரிக்கல. அவங்கள விசாரிக்கல, வெளியுறவுத்துறை விசாரிக்கல. அங்கே இருக்கின்ற அமெரிக்க அதிகாரிகளையும் விசாரிக்கவில்லை. அந்த அமெரிக்க விமானத்தையும் சர்ச் பண்ணல. உளவுத்துறை உள்ள போய் சர்ச் பண்ணல. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்கல. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற இந்த நாட்டில் தட்டி கேட்காத மோடி, பயந்து நடுங்குகின்ற, தொடை நடுங்குகின்ற மோடி, எதுக்கெடுத்தாலே ஒருத்தன் கிடைச்சாயா, பாகிஸ்தான் ஒருத்தன் கிடைச்சான்,
ஊனா அவனை போய் அடிக்க வேண்டியது, ஊனா அவங்க போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி ஒரு 4 விமானத்தை கொண்டு போய் குண்டு வீசிவிட்டு ஓடியாந்துட வேண்டியது. இதெல்லாம் ஒரு வீரமா? இன்னொரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? பிரதமர் மோடி அவர்களுடைய பயணத்தில் சீனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ், வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களில் சீனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறதா? இந்த நாட்டுக்கு தான் மோடி போகணும், இந்த நாட்டைத்தான் நட்பாக்கி கொள்ள வேண்டும், இந்த நாடுகளோடு தான் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சீனா தான் தீர்மானிக்கிறதா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. ஏனென்றால் மோடி பதவிக்கு வந்து இன்று வரை ஜப்பானுக்கு போகல, தாய்லாந்துக்கு போகல, மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன், தாய்வான், சைனா, இந்தோனேஷியா விடுங்க, குறிப்பிடத்தக்க இந்த நாடுகள் எல்லாமே தென்கொரியா, ஜப்பான், பிலிப்பைன், மலேசியா, சிங்கப்பூர், இந்த வியட்நாம், கம்போடியா, இதெல்லாம் எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால் இவையெல்லாம் தென்சீன கடலிலே அமைந்திருக்கின்ற நாடுகள். தென்சீன கடலிலே இருக்கின்ற தீவு கூட்டங்களை முழுமையாக உரிமை கொண்டாடுகிறது சீனா. இப்பொழுது மோடி அவர்கள் ஜப்பானுக்கு போனா, ஓஹோ ஜப்பானோட சேர்ந்து கொண்டதாக சீனா நம்ம மேல் நடவடிக்கை எடுத்துருவானோ. ஜப்பானுக்கு போயிட்டாருன்னு வைங்க மோடி, பிலிப்பைனுக்கு போனாருன்னு வைங்க, லாவோஸ், கம்போடியா, மலேசியா, இந்த தென்கொரியா இவற்றுக்கெல்லாம் சென்றால் சீனா ஒருவேளை உள்ள வந்துருவானோ. ஏண்டா தென்சீன கடல் முழுவதுமே ஏமிட்டுன்னு சொல்லிக்கிட்டு அதில் ஜப்பான் உரிமை கொண்டாடுறா, பிலிப்பைனோட எனக்கு சண்டை, இந்த இந்தோ சீனா நாடுகளான லாவோஸ், கம்போடியாவோட எனக்கு சண்டை, அவங்களோட போய் நீ கூடி குலாவரியா என்று சீனர்கள் நம்மை திட்டி விடுவார்களோ. லடாக்குகளை இன்னும் உள்ள வந்து இன்னும் பல கிலோமீட்டர்களை, இன்னும் பல மைல்களை அவர்கள் அபகரித்து விடுவார்களோ என்ற பயத்தின் காரணமாகத்தான் இன்று வரை மோடி அவர்கள் ஜப்பான், அந்த ஆசியா பசிபிக் நாடுகளுக்கே போனதே இல்லை மோடி. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை யாருமே கவனிக்கல. மோடி அவர்கள் இன்று வரை ஜப்பான் போகாத காரணம், பிலிப்பைனோடு நட்பு பாராட்டாத காரணம், எல்லாவற்றிற்குமே காரணம் சீனா. போனா சீனா கோவிச்சுக்கிறோம். சீனா எதற்கு சீனாவுடைய வம்பு, எதற்கு சீனாவுடைய வெறுப்பை வாங்கி கட்டி கொள்ள வேண்டும். அப்புறம் அவன் லடாக் உள்ள வந்துடுவேன், வந்து இன்னும் பல கிலோமீட்டர்களை ஆக்கிரமிச்சுக்கிறவன். இதுக்கெல்லாம் பார்லிமெண்ட்ல பதில் சொல்லி தொலைக்கணும். நமக்கு ஆகுனா போட்டு உதைக்கிறதுக்கு பாகிஸ்தான் ஒருத்தன் இருக்கான், அவனா உதைச்சிக்கிட்டு நம்ம ஓட்டு வாங்கிக்கிட்டு இருக்கலாம். சீனாவுடையெல்லாம் நம்மளால முடியாது, அந்த தைரியம் கிடையாது. அதனால்தான் ஜப்பானோடும் ஒரு எதிர்த்தன்மையை பிலிப்பைன், ஜப்பான் போன்ற அந்த தென்சீன கடல் பகுதி நாடுகள் முழுவதிலுமே மோடி அவர்களை விலக்கி வைத்திருக்கிறார். யாருக்காக? சீனாவுக்காக. அங்கே போனா சீனா கோவிச்சுக்குருவேன், ஜப்பானோடு நட்பு பாராட்டினால் சீனா கோவிச்சுக்குருவேன், தென்கொரியாவோடு நட்பு பாராட்டினால் சீனா கோவிச்சுக்குருவேன், லாவோஸ், கம்போடியா போன்ற நாடுகளோடு நட்பு பாராட்டினால் சீனா கோவிச்சுக்குருவேன். ஆனால் சீனா ஒன்றும் மிகப்பெரிய வல்லாண்மை பெற்ற நாடு கிடையாது. அவன் மிகப்பெரிய ஆயுதங்களை அடுக்கி வைத்திருக்கிறான், மிகப்பெரிய அளவிலே ஆயுதங்களை செய்து அடுக்கி வைத்திருக்கிறானே ஒழிய அவனுடைய அனுபவம் என்பது அவ்வளவு பெரிய அனுபவம்லாம் கிடையாது. போர் அனுபவம் 1975ஆம் ஆண்டு இந்த வியட்நாம் போர் முடிந்தவுடன், வியட்நாம் மேல் அமெரிக்கா வெளியாகியவுடன் சீனா வியட்நாம் மேல் பாய்ந்தது. சுட சுட திருப்பி கொடுத்து சீனர்களை ஓட ஓட விரட்டிய நாடுதான் வியட்நாம். இன்றைக்கும் யாரும் சீனாவை பார்த்து அவர்கள் பயப்படவே இல்லை. ஜப்பானெல்லாம் சீனாவை ஒரு கிள்ளுக்கீரையாக நினைக்கிறேன். நீ எவ்வளவு பெருசு வேணாலும் வச்சுக்க. 2ஆம் உலகப் போரிலே எவ்வளவு வாங்கி கட்டிக்கிட்டாங்க ஜப்பான்கிட்ட, எவ்வளவு பெரிய நிலத்தை ஆக்கிரமித்தது ஜப்பான். சீனாவால் ஒன்றுமே பண்ண முடியல. ஐரோப்பிய நாடுகள் இல்லை என்றால் இன்றைக்கு சீனா என்ற ஒன்றே இல்லை. ஜப்பான் முழுவதையும் ஆக்கிரமிச்சிருப்பாங்க. அப்படி ஜப்பானிடம் நாயடி பேயடி வாங்கிய சீனா, அந்த சீனாவுக்கு நம்முடைய பாரத பிரதமர் பயந்து கொண்டிருக்கிறார். அவர்கள்
தவறாக நினைத்து விடுவார்களோ என்று இந்த நாடுகளோடு நட்பு பாராட்டுவது, இந்த நாடுகளுக்கு பயணம் செல்வது எல்லாவற்றையுமே தவிர்த்து விட்டு சீனாவுக்காக தியாகம் செய்த ஒரு பிரதமராக இருக்கிறார் மோடி என்பதுதான் நம்முடைய கருத்து. அதனால தான் இந்த வெளியுறவு கொள்கை என்பதே நேரு அவர்கள் வகுத்தது. சர்வதேச நாடுகள், உலகில் எத்தனை நாடுகள் இருக்கிறது என்பதை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருந்தவர் நேரு. நேருவுக்கு உலகளாவிய அறிவு உண்டு. எந்த நாட்டோடு எப்படி நட்பு பாராட்ட வேண்டும் என்று நேரு என்ற ஞானி, அவன்தான் இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய வெளியுறவு கொள்கையை வகுத்தவன். வெளியுறவு கொள்கை அது இதெல்லாம் மோடிக்கு தெரியாது. மோடி ஒரு பிடித்து வைத்த பிள்ளையார். ஆமாம், மோடிக்கு அந்த அளவு பரந்த அறிவு கிடையாது, பரந்துபட்ட அறிவெல்லாம் கிடையாது. டெலிபிராம்டரை வச்சு ஒப்பேத்திக்கிட்டு இருக்கவர் மோடி. ஆர்எஸ்எஸ் ஆட்டுவித்தால் ஆடுகின்ற பொம்மை மோடி. வெளியுறவுத்துறை ஆட்டுவித்தால் ஆடுகின்ற மோடி பொம்மை தான் மோடி. ஜெய்சங்கர் தாங்க வெளிநாடுகளில் இப்ப பிரதமர், மோடி இல்லைங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்கிறார்ல, அவர் தான் இந்தியாவினுடைய பிரதமராக அவர் தான் இருக்கிறார். மோடி இல்லை. மோடிக்கு அந்த அளவிற்கு நாலெட்ஜ் இல்லை, வெளியுறவுத்துறையை பற்றிய நாலெட்ஜ் இல்லை, மற்ற நாடுகளை பற்றிய எந்த அறிவும் கிடையாது, பரந்துபட்ட அறிவு கிடையாது. மோடிக்கு மகாபாரத அறிவு இருக்குது, ராமாயண அறிவு இருக்குது, பல்வேறு புராண கதைகள், புரட்டு கதைகள், பொய்யுரைகள் பற்றிய அறிவெல்லாம் ஏகத்துக்கு இருக்குது. தியானம் பற்றி தெரியும், யோகாசனம் பற்றி தெரியும், ஆனால் வெளிநாடுகளை பற்றி தெரியாது. மற்ற நாடுகளை பற்றி, எத்தனை நாடுகள் இந்த உலகத்தில் இருக்குன்னு தெரியாது, எத்தனை மொழிகள் பேசப்படுகிறது, அவர்களுடைய குணநலன்கள், அந்த நாடுகளுடைய வரலாறு, இதெல்லாம் எதுவும் தெரியாது. அவர் ஆர்எஸ்எஸ்ஸால் பிடித்து வைக்கப்பட்ட ஒரு பொம்மை என்பது இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுகிறது. இப்ப தெரியுதா? இவர்தான் மோடி, தொடை நடுங்கி மோடி, சீனாவுக்காக தென்சீன கடல் நண்பர்களை பகைத்துக் கொள்ளுகின்ற மோடி, அமெரிக்காவை கண்டு இன்னும் அஞ்சி நடுக்குகின்ற மோடியாகத்தான் நமக்கு தெரிகிறார். எதற்கெல்லாம் அவர் பதில் சொல்ல வேண்டும். பாராளுமன்றத்திலே ராகுல் காந்தி அவர்கள் இந்த பிரச்சனையை கையிலே எடுத்து நேற்று முன்தினத்தில் இருந்து அவர் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தி மிகப்பெரிய கேள்விக்கணைகளை தொடுத்திருக்கிறார்கள். ஆனால் பாராளுமன்றத்தை வழக்கம் போல் மூடிவிட்டு ஓடிப்போய்விட்டது பாரதிய ஜனதா கட்சி. என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.